Hello all. Previous video TNPSC Deputy Manager QA கான மைக்ரோபயாலஜி சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்தோம். இந்த வீடியோல யூனிட் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி ஆஃப் ஃப்ளூயிட் மில்க். இதுல காமன் மைக்ரோப்ஸ் இன் மில்க் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் டாபிக் பார்க்கலாம். ஸோ மில்க் இஸ் எ எக்ஸலண்ட் growth மீடியமா இருக்கு for the growth of microorganism. ஸோ மில்க்ல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகுது. ஸோ இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதில் க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரிலி பாக்டீரியா, ஆனால் மோல்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆல்சோ க்ரோ இன் மில்க். நெக்ஸ்ட் ஒன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் மில்க். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் microbes in milk. இதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா if permitted to multiply it causes spoilage of milk. ஸோ நார்மலாக மில்கிங் ப்ராசஸ் அப்போ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மூலமாக இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ஒரு ஃபியூ அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா மில்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட ஃபேவரபிள் கண்டிஷன் அதை மீட் பண்ணும்போது இட் கண்டினியூஸ் டு மல்டிப்ளை. ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாமலோ இல்லை ரெஃப்ரிஜரேட்டட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மல்டிப்ளை ஆகி இட் காசஸ் அ ஸ்பாயிலேஜ் ஆஃப் மில்க். பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னாலையும் மில்க் கண்டாமினேட் ஆகும். ஸோ அப்படி கண்டாமினேஷன் ஆச்சு, பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்னால கண்டாமினேட் ஆச்சு அப்படின்னா ஸோ நிறைய டைப் ஆஃப் டிசீஸ் லைக் கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ், பொட்டுலிசம், டைஃபாய்ட் ஃபீவர் இந்த மாதிரி டிசீஸ்லாம் காஸ் ஆகுது. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்டன் மைக்ரோ ப்ரொடியூசர் கெமிக்கல், அதாவது ஃபெர்மெண்டேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டர் கல்ச்சர்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மைக்ரோ ஆர்கானிசம். சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஸ்டார்டர் கல்ச்சர்ஸாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மில்க்ல இருக்கிற மைக்ரோபியல் லோட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த மில்கோட குவாலிட்டி புவர் குவாலிட்டியா இல்லை குட் குவாலிட்டி ஆஃப் மில்கான நம்ம ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் மில்க். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அசோசியேட்டட் வித் பாசிபிள் ஸ்பாயிலேஜ் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸ்பாயிலேஜ் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மர்ஸ், அதாவது ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா என்னெல்லாம் பெசில்லஸ் சிரியஸ், பெசில்லஸ் சப்டிலிஸ், பெசில்லஸ் ஸ்டீரியோதெர்மோஃபிலஸ், கிளாஸ்ட்ரிடியம் டைரோபியூட்டிரிக்கம். இது எல்லாமே ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. ஸோ எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதனால இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பெசில்லஸ் சீரியஸ் என்ன ஸ்பாயிலேஜ்னா ஸ்வீட் கர்ட்லிங். தென் பெசில்லஸ் சப்டிலிஸ் ஸ்பாயில் தி ஸ்டெரிலைஸ்ட் மில்க், இது எவாபரேட்டட் மில்க். கிளாஸ்ட்ரிடியம் டைரோபியூட்டிரிக்கம் இட் இஸ் அன் அனரோபிக் பாக்டீரியா. ஸோ இது என்ன ஸ்பாயிலேஜ்னா லேட் ப்ளோயிங் இன் சீஸ், அதாவது இது சீஸ்ல இட் காசஸ் எப்படி இருக்கும் சீஸ் அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரஸ் அண்ட் ஸ்பான்சியா அப்பியர் ஆகும், அதான் லேட் ப்ளோயிங் இன் சீஸ். நெக்ஸ்ட் ஒன் கோலிஃபார்ம்ஸ், அதாவது ஈகோலை, கிளெப்சியல்லா ஏரோஜின்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது. அதோட ஸ்பாயிலேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா லாக்டோபெசிலஸ் ஸ்பீஷீஸ், லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் சைக்ரோட்ராபிக் ஆர்கானிசம்னா சூடோமோனாஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஸ்பாயிலேஜ் என்னன்னா இட் ஹைட்ரலைஸ் த ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இன் கோல்டு ஸ்டோர் மில்க். மில்க்ல இருக்கிற ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை ஹைட்ரலைஸ் பண்ணுது. Next one, thermoduric bacteria example, Micrococcus species. It can grow in pasteurized products. Then yeast and mold milk la grow ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்ன spoilage? It spoiled the cheese, butter and sweetened condensed milk. So என்னென்ன microorganism பார்த்தோம்னா spore formers, then lactic acid bacteria, then coliforms, cyclotrophic organisms, thermoduric bacteria, yeast, mold இதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுக்கான என்னென்ன எக்ஸாம்பிள்ங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாசிபிளி அக்வரிங் இன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, ஸோ அது என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுதுங்கிறது தான்
நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதில் என்டிரோபாக்டீரியாசியில் வந்து ஈகோலை, சால்மோனல்லா, சிஜெல்லா, எர்சினியா என்டிரோகோலிட்டிகா. ஸோ இதோட டிசீஸ் இது என்ன காஸ் பண்ணுதுன்னா கேஸ்ட்ரோஎன்ட்ரிட்டிஸ் தான் காமனாக காஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து வேற அதர் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஆரோமோனாஸ் ஹைட்ரோஃபிலா, புருசெல்லா அபார்டஸ், கேம்ஃபைலோபாக்டர் ஜெஜூனி, இந்த மாதிரி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் ஸ்பாயிலேஜ் என்னென்ன ஸ்பாயிலேஜ் காஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் கிராம் பாசிட்டிவ் ஸ்போர் ஃபார்மர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் மெயினாக இது கேட்பாங்க. ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை பெசிலஸ் ஆந்த்ரசிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது தென் பொட்டுலிசம் இஸ் காஸ்ட் பை கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் காக்கையில் என்ன இருக்குன்னா ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீஷிஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராம் பாசிட்டிவ் வேற என்ன கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்கு, மைக்கோபாக்டீரியம் ஸ்பீஷிஸ், காரினிபாக்டீரியம், லிஸ்டரியா மோனோசைட்டோஜன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க என்னென்ன ஸ்பாயிலேஜ் வந்து காஸ் பண்ணுது. தென் ஸ்பைரோகிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெப்டோஸ்பைரா காசஸ் லெப்டோஸ்பைரோசிஸ், தென் காக்சியலா பர்னெட்டி காசஸ் கியூ ஃபீவர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் என்ட்ரோவைரஸ், ரோட்டாவைரஸ், தென் என்டமிபா ஹிஸ்டலைட்டிகா காசஸ் அமீபியாசிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ கல்ச்சர்ஸ் யூஸ்ட் இன் மேஜர் ஃபெர்மெண்டட் டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர்ஸாக யூஸ் ஆகுது, ஸோ அதை என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு இதில் போட்டிருக்காங்க. ஸோ கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரோபியானி பாக்டீரியம், ஃப்ராடன் ரைச்சி, லாக்டோபெசிலஸ் ஸ்பீஷிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீஷிஸ், தென் லியூகோனாஸ்டா ப்ரிமோரிஸ், இந்த கல்ச்சர்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் யூஸ்ட் எஸ் a starter culture in fermented dairy products. ஸோ இது சம்மரி பார்த்தீங்கன்னா ஸோ மில்க் வந்து ஒரு எக்ஸலண்ட் க்ரோத் மீடியமாக இருக்குது ஃபார் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். தென் வேற என்ன பார்த்தோம்னா இட் காசஸ் ஸ்பாயிலேஜ் ஆஃப் மில்க், பாக்டீரியா காசஸ் ஸ்பாயிலேஜ், நிறைய பாக்டீரியா பார்த்தோம், ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, இப்படிலாம் பார்த்தோம். ஸோ இட் காசஸ் ஸ்பாயிலேஜ் இன் மில்க். தென் வந்து பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம், அது என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதில் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கியூ ஃபீவர் இஸ் காஸ்ட் பை காக்சிலா பர்னெட்டி, தென் ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை பெசிலஸ் ஆந்த்ரசிஸ், தேர்ட் ஒன் வந்து பொட்டுலிசம் இஸ் காஸ்ட் பை கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம். ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்டார்டர் கல்ச்சர்ஸாக என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபெர்மெண்டட் டைரி ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இதுதான் காமன் மைக்ரோப்ஸ் இன் மில்க் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ தேங்க்யூ.